நம்ம எப்படி வெளியே எங்க இருந்து வேணாலும் இந்த சர்வர் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், உலகத்துல எங்க இருந்து வேணாலும் இந்த சர்வர் எப்படி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து எந்த ஒரு கமாண்டுமே இல்லாம வெறும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் காப்பி பேஸ்ட் அதை மட்டும் சூஸ் பண்ணி நம்மளோட ஓன் கிளவுட் சர்வர் யூஸ் பண்ண போறோம். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட பிசியே இல்லைன்னா கூட நான் ஒரு டெடிகேட்டடா ஒரு 8K ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் பிசி. இப்போ அங்க நம்ம எப்படி சர்வரை பில்ட் பண்ணணும், அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். எந்த ஒரு கமாண்டுமே இல்லாம உங்களோட ஓல்டு பிசியை நீங்க ஒரு ஓன் கிளவுட் சர்வரா மாற்ற போறீங்க. அது எப்படின்றதான் பார்க்கணும். ஜஸ்ட் யூசிங் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராப்பு, மவுஸ் கிளிக்ஸு, அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்புறமேல் காப்பி பேஸ்ட் இதை மட்டும் சூஸ் பண்ணி இதை மட்டும் வச்சே நம்ம வந்து உங்களோட ஓன் சர்வரை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, உங்ககிட்ட இந்த ஓல்டு பிசி இல்லையா, உங்களுக்கு எப்படி ஒரு 8Kல ஒரு சர்வர் பிசியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவை போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்வருக்கான பிசியை உங்களால் வாரண்டியோடையே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம எதுக்காக வந்து ஒரு ஹோம் சர்வர் போகணும், நம்ம ஏன் கூகுள் டிரைவ் இல்லை மைக்ரோசாஃப்டோட டிரைவ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்க கூடாது, நம்ம எதுக்காக நம்ம வந்து ஓன் சர்வர் போகணும் அப்படின்ற உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோட டேட்டா கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2016 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட கேமராஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் நான் பெருசாக எடுக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் தான் எடுப்பேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரேஜ் ஆல்மோஸ்ட் 256 GB கிட்ட வந்துருச்சு. ஸோ நான் அதுக்கு பக்கத்தில் நியரஸ்ட் எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 500 GB ஆஃப் க்ளவுட் ஸ்டோரேஜாக இருந்தால் தான் வந்து என்னோட எஃபிஷியண்டாக தேவைப்படும். ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, கூகுளில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோடது 500 GB அவங்க ரவுண்டாக எதுவுமே கொடுக்கல. ஸோ அவங்க வந்து கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 200 GB கொடுக்குறாங்க. அதை விட்டோம்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து 2 TBக்கு தான் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 200 GB பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 1600 வருது, செகண்ட் இயர்லேருந்து 2520 rupees வருது. ஸோ 2500 வருது செகண்ட் இயர்ல இருந்து நமக்கு. ஸோ நான் சரி ஓகே நம்ம போறோம் 2 TBயா போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 TB பார்த்தோம்னா நமக்கு வருஷத்துக்கு 6500 வருது. ஸோ செகண்ட் இயர்ல இருந்து 7800 சம்திங் வருது. ஸோ இந்த இவ்வளோ நம்ம கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுமா? ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போது தான் வந்து ஓன் கிளவுட் சர்வரை பத்தி நான் பார்த்தேன். ஸோ இதை பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோவே, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அந்த மாதிரி எந்த வீடியோவுமே இல்லை. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக கஷ்டப்பட்டு தான் நானே வந்து என்னோட சர்வரை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஸோ இது எனக்கு ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு கோடிங் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனே நம்மகிட்ட இருக்குது, சர்வருக்கான ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸாக தான் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி யூஸ் பண்ண எனக்கு வந்து பக்காவாக ஒரு சர்வர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எந்த ஒரு கமாண்டுமே இல்லாமல், உங்களுக்கு எந்த ஒரு கோடிங்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெறும் நெக்ஸ்ட் காப்பி பேஸ்ட் அதை மட்டும் சூஸ் பண்ணி நம்மளோட ஓன் கிளவுட் சர்வர் யூஸ் பண்ண போகிறோம். இது கிளவுட் சர்வர் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க வந்து ஒரு ஓன் உங்களோட நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மாதிரி உங்களோட ஓன் மூவி சர்வர் மாதிரி இதை நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். உலகத்துல எங்க இருந்து வேணாலும் நம்மளால இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மொத்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ சப்போஸ் உங்ககிட்ட பிசியே இல்லைன்னா கூட நான் ஒரு டெடிகேட்டடா ஒரு 8K ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் பிசி. அந்த பிசில பார்த்தீங்கன்னா வித் டொமைனோட 8Kல வருது. அந்த பிசி வீடியோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஸோ அந்த உங்ககிட்ட பிசியே இல்லைன்னா நீங்க அதை செக் பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அங்க நம்ம எப்படி சர்வரை பில்ட் பண்ணணும், அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓல்டு பிசி தேவைப்படும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிசியை வந்து நம்ம சர்வராக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டரியா ஒரு இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு பிசி இருந்துச்சுன்னா இன்னொரு பிசி இருந்தால் ஓகே. அடுத்தது ஒரு பென்ட்ரைவ் தேவைப்படும். அந்த பென்ட்ரைவை தான் நம்ம பூட்டபிள் டிரைவை யூஸ் பண்ணி இதில் வந்து OS போடுவோம், சர்வர் OS போடுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் கேபிள், நெட்வொர்க் கனெக்ஷன், ப்ராப்பரான நெட்வொர்க் கனெக்ஷன் வேணும். ப்ளஸ் வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் வேணும். இப்போதைக்கு இதெல்லாம் தான் ரெக்குவயர்மெண்ட்டு. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டொமைன் தேவைப்படும். நம்ம வந்து OS இன்ஸ்டாலேஷனுக்காக வந்து நம்ம வந்து தனியாக வந்து SSD யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஓகே நான் வந்து பென்ட்ரைவ்லேயே அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னா அதுவும் நம்மளால பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு 16 GB பென்ட்ரைவ் இருந்தாலே போதும், அதுலேயே வந்து TrueNAS ஃபுல்லாகவே ரன் பண்ண முடியும். அந்த ஒரு பென்ட்ரைவ்லேயே உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ அந்த பென்ட்ரைவ் மட்டும் ஒரு மெட்டலில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி அந்த பென்ட்ரைவே ஓகேனா நீங்கள் அந்த பென்ட்ரைவே யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களால் இன்னும் ஒரு 1500 உங்களால் சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஹார்ட் டிஸ்கை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு சர்வர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நீங்கள் அந்த ஆப்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் தான் தேவைப்படுது. ஒன்னு பாத்தீங்கன்னா TrueNAS OS, அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரூஃபர்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதை வந்து நம்ம பென்ட்ரைவ்ல பூட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் தான் இப்போதைக்கு நமக்கு தேவை. TrueNASல எப்படி பூட் பண்றோம்ன்ற வீடியோக்கு போவோம். இப்போ நம்ம தேவையான சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ண போறோம். நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூஃபர்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூஃபர்ஸ்னு டைப் பண்ணுறோம், ரூஃபர்ஸ் டவுன்லோட்னு டைப் பண்ணுறோம். வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அதில் இருக்க ஸ்டேபிள் வெர்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறோம்.
இப்போ வந்து நம்ம பூட்டபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இதை ஓஎஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிச்சு. அடுத்தது நம்ம ஓஎஸை டவுன்லோட் பண்ணோம். இப்போ வந்து ட்ரூநாஷ்ன்ற ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரூநாஷ் ஸ்கேல் டவுன்லோட் நம்ம போட்டுறோம். அது போட்டோன்னே அதில் வர ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கூகுள் சைன்இன் கேட்கும். ஸோ அந்த சைன்இன் கொடுங்க. கூகுள் சைன்இன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், அப்படின்னா நோ தேங்க்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நோ தேங்க்ஸ்னு கிளிக் ஆனாலும் கீழே வந்துடும். அப்புறமேலே அதில் வர ஸ்டேபிள் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை டவுன்லோட் கிளிக் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரூஃபஸ்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறமேல் நமக்கு வர அந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ் கேட்கும். எஸ் கொடுத்ததுக்கப்புறமேல் நமக்கு வந்து ஒரு ரூஃபஸோட விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ பென்ட்ரைவ் சொல்லாதனால நம்ம எந்த டிவைஸும் காட்டல. ஸோ இப்போ நம்ம பென்ட்ரைவ் சொருவோம். பென்ட்ரைவ் சொருனதுக்கப்புறமேல் நமக்கு வந்து இப்போ பென்ட்ரைவ் காட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த இடத்துல செலக்ட் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஓஎஸை செலக்ட் பண்ணுறோம். ஓஎஸை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எம்பிஆரில் இருக்குது, இதெல்லாம் ஓகே. இது நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜிபி எம்பிஆர்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமேலே கீழே வந்துட்டு கெட் ஸ்டார்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமேலும் உங்களுக்கு வந்து இப்படி கேட்கும், ரெக்கமெண்டட்ன்ற மாதிரி வரும். ஸோ நம்ம அதிலேயே வச்சுட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துட வேண்டியதான். அந்த பென்ட்ரைவில் இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே அது வந்து ஓஎஸை பூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, பயோஸ்க்கு போகிறதுக்கு விண்டோஸ் 10 அப்படின்னா விண்டோஸ் 12 அப்படின்னா டெலிட் கீ இருக்கும். ஸோ இந்த கீஸ் மூணுத்தையுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயோஸோட ஆப்ஷன்ஸ் டைரெக்டாக உள்ளே போயிடும். அதில் பூட்டபிள் ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு பூட்டபிள் ஆப்ஷன்ஸில் பூட் ஆப்ஷன் 1 இருக்கும். அந்த பூட் ஆப்ஷன் 1ல் வந்து நீங்கள் நம்ம சூஸ் பண்ணுற பென்ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெட் அண்ட் சேவ் கொடுத்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். ரீபூட் ஆனதுக்கப்புறமேல உங்களுக்கு வந்து ரீபூட் ஆனதுக்கப்புறமே நம்ம பென்ட்ரைவில் இருக்க ஓஎஸ் பூட் ஆகி நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். இதான் வந்து பூட் ஸ்க்ரீனு. ஸோ இது வந்து ஒவ்வொரு மதர் போர்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். இந்த யூஎஸ்பின்றது நம்ம பென்ட்ரைவ். ஸோ நம்ம அந்த பூட்டபிள் டிவைஸ் அந்த பென்ட்ரைவை வந்து செலக்ட் பண்ணுறோம். நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமே நமக்கு வந்து ஸ்டார்ட் ட்ரூநாஷ் ஸ்கேல் இன்ஸ்டாலேஷன்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோன்னே செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஓஎஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே பிளாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு ரன் ஆகட்டும். அது ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் காட்டணும். இன்ஸ்டாலேஷன் அண்ட் அப்டேட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறமேலே நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது உள்ள இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2 1 TB ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 256 SSD வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த 256 செலக்ட் பண்ணப்போம். செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பட்டனை அந்த டவுன் பட்டன் அமைக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்பேஸை சூஸ் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ நீங்கள் ஸ்பேஸை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் தான் ஓகே கோ அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி இது பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சுட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ ஓகே கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவோம். பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அமுக்கணும்னா ஓகே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறோம். ஓகே கிடைச்சதுக்கு அப்புறமேல வந்து இது வந்து 16 GB ஆஃப் த ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து கிரியேட் ஆப்ஷன் ஓகே கிரியேட் கொடுத்துருங்க, கிரியேட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து பூட் ஆக ஆரம்பிச்சு இப்போ தான் இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்கு ஃபுல்லாக பூட் ஆனதுக்கு அப்புறமேல் வந்து இந்த ரீபூட் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த பென்ட்ரைவ் அந்த ஓஎஸ் பூட் பென்ட்ரைவில் பூட் பண்ணி ஒரு பென்ட்ரைவ் சொல்லி இருப்போம்ல, அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு நீங்கள் ரீபூட் த சிஸ்டம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகி வந்ததுக்கு அப்புறமேல் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ட்ரூநாஷ் ஸ்கேல் GNU அண்ட் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாகவே ரன் ஆனதுக்கப்புறமேல் ஃபுல்லாகவே கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும். ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் ஷோ ஆகும். ஸோ அந்த ஐபிஎஸ் தான் நம்ம வந்து செகண்டரி வேஸில் போட்டு இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சர்வர் ஓஎஸை ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிசி வந்து ஒரு பியூர் சர்வர் ஓஎஸில் ரன் ஆகிற ஒரு பிசி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பிசிலேயே கனெக்ட் ஆன கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் இது எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஸோ அதில் இருக்க பவர் கேபிளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பிடிங்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஏர்லியாக வந்து பிரைமரி டிவைஸை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லேப்டாப் ஆர் பிசி உங்ககிட்ட இருக்க அனதர் டிவைஸ் பிரைமரி லேப்டாப் ஆர் டிவைஸ்க்கு அதுக்கு போகிறோம். அதில் தான் இப்போ நமக்கு ஃபுல்லாகவே மற்ற எல்லாமே இன்ஸ்டாலேஷன்லேருந்து எல்லாமே நம்ம அதில் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்னோட செகண்டரி டிவைஸ்க்கு வந்துட்டு நான் எட்ஜ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் க்ரோம் இல்லை எந்த ப்ரௌசர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்திருக்க ஐபியை போய் நீங்கள் வந்து இங்கே ப்ரௌசரில் அட்ரஸ்ல என்ட்ரி பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறமேலு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூநாஷோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மின் தான் வந்து யூசர் நேமு. ஸோ டிஃபால்ட்டாக அட்மின் தான் இருக்கும். ஸோ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஓஎஸ் போடும்போது கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான். ஸோ அந்த பாஸ்வேர்டு இங்கே போட்டுட்டு நீங்கள் லாகின் கொடுக்கலாம். லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ உங்களோட சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து ட்ரூநாஷ் ஹெல்ப் பேஜ் இருக்கும். கீழே வந்து பார்த்தோன்னா சிபியூவோட யூசேஜ் ஸ்டேட்டஸ் காட்டும். அதே மாதிரி மெமரி யூசேஜ் ஸ்டேட்டஸ் காட்டும்.
இப்போ வந்து நெட்வொர்க்கை வந்து ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணணும். இந்த ரவுட்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா வந்து அந்த ஐபியே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம செட் பண்ண போறோம். எதுக்காக இதை செட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ரவுட்டர் ரீஸ்டார்ட் ஆகுது, இல்லை வேற ஏதாவது பவர் கட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற போது அந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ரீசன்னால நம்ம வந்து ஐபியை வந்து ஸ்டாட்டிக்காக செட் பண்ணி வைக்கிறது ஒரு நல்லது. சம்டைம்ஸ் வந்து அது இந்த பிரச்சனை இருக்கும், சம்டைம்ஸ் இந்த பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் சேஃபர் சைட் நம்ம பண்ணி வைக்கிறது நமக்கு நல்லது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ வந்து இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து நீங்க ட்ரூநாஸ் ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த ஓஎஸ்ல இருக்க நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ்ல போய் நீங்க பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுட்டர்ல போய் பண்றது தான். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ரவுட்டர் சூஸ் பண்ணி ரவுட்டரோட பாக்ஸ் எடுத்து நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அடியில் வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேமு, அட்மின் ஐடி, அப்புறமேல் ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க உள்ள போயிட்டு டிஹெச்சிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து ஸ்டாட்டிக்கா வந்து ஒரு ஐபிஎஸ் செட் பண்ணிக்கலாம். ட்ரூநாஸோட இதை கண்டுபிடிச்சு சிஸ்டமோட ஐபிஐ மேக் அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா அதில் செட் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பண்றோன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ட்ரூநாஸோட நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ உள்ள போயிட்டு ட்ரூநாஸ் நெட்வொர்க் ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் எடிட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஹெச்சிபின்னு இருக்கும். அதை அன்கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஆடுன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடு கிளிக் பண்ணிக்கிட்டு அப்புறமேல இங்கே இருக்க ஐபி அட்ரஸ்ல உங்களோட ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து கீழவே கூட வந்து ஆல்ரெடி இருக்கு 24 தான் இருக்கு. சப்நெட் மாஸ் 24 தான் இருக்கு. நம்ம அதை கொடுத்துருவோம். இங்க இருக்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கலாம். பட் ஆனா இது பண்றதை விட நம்ம வந்து இது ஒரு ஆப்ஷன். பட் ஆனா இது நம்ம பண்றதை விட டைரக்டா வந்து ரவுட்டர்ல எடிட் பண்றது தான் பெஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ரவுட்டர்ல தான் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ரவுட்டர் ஆப்ஷன் எப்படின்றத காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ரவுட்டர் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்றோன்றதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட ரவுட்டர் செட்டிங்ஸ்க்கு போகணும். ஸோ அந்த ரவுட்டர் செட்டிங்ஸ் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரவுட்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேக் சைட்ல இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ரவுட்டரோட யூசர் நேமு, பாஸ்வேர்ட், அதுக்கப்புறமேல அது என்ன ஐபி அப்படின்றது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையானது. ஸோ இந்த ஐபியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த ஐபியை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுட்டரோட பேஜ் ஓப்பன் ஆகும். ரவுட்டரோட பேஜ் ஓப்பன் ஆனால் அதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்டை உங்களோட ரவுட்டருக்கு பின்னாடி இதே மாதிரி இருக்க பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா, அட்மின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஓப்பன் ஆகிடும். லாகின் ஓப்பன் ஆனோடனே என்னோட பேஜ் மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ காமனாக நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி அப்படின்ற இந்த பிளேஸ்க்கு தான் வரணும். டிஎன்சிபி இதுக்கு வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸோட இது கிடச்சிரும். ஓகேங்களா, சேஃப்டி ரீசனுக்காக நான் என்னோட மேக் அட்ரஸ் அண்ட் ஐபி அட்ரஸ் வந்து பிளர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களோட சிஸ்டமோட இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபியை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஐபியை எடுத்துட்டு கூடவே அதோட மேக் அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து லேண்ட் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா ஸ்க்ரோல் பண்ணால் அந்த இங்கே டிஎன்சிபி ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டாட்டிக்காக வந்து இங்கே செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடு கொடுத்துட்டு என்னோட ஐபி அட்ரஸையும் மேக் அட்ரஸையும் நான் நோட் பண்ணதை இங்கே போட்டுட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிட்டு லோட் கொடுத்துருங்க. ஸோ தட் இப்போ எப்பயாவது ரவுட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் மாறாது, ஸ்டாட்டிக்காக இதுலேயே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஃபியூச்சரில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு யூஸ் ஆகும் இது. இப்போ வந்து ஸ்டோரேஜ் பூல் கிரியேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோரேஜ் பூல் கிரியேஷன்ன்றது என்னன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம விண்டோஸில் வந்து எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க் போடும்போது வந்து நம்ம வந்து அதை டிஸ்க் பார்ட் பண்ணி கிரியேட் பண்ணுவோமோ, இல்லை ஓஎஸ் போகிற மாதிரி நம்ம டிஸ்க் பார்ட்லாம் பண்ணுவோம். டிஸ்க் பார்ட் பண்ணி அதை வந்து சி டிரைவ், இ டிரைவ்னு தனித்தனியாக வந்து ஒரு 1 TB வந்து 256 ஆகும், அந்த மாதிரி பிரிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணி வந்து கிரியேட் பண்றது தான் நம்ம வந்து பூல் கிரியேஷன்ற சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம பூல் கிரியேஷனை பற்றி பார்ப்போம். ஸ்டோரேஜ் பூல் கிரியேட் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டோரேஜ்க்கு போயிட்டு இங்கே வந்து கிரியேட் பூல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து நேம் கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நேம் கொடுக்குறோன்னா கண்டினியூஸ் நேமாக கொடுக்கணும். ஸோ அதனால் எந்த ஒரு பின்னாடி எதுவும் வரக்கூடாது, லேக் வரக்கூடாதுன்றதுனால. சப்போஸ் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்க முடியும்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் HD_1 TBன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணோம்னா நம்மளால் ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டு ஹார்ட் டிஸ்க்குமே சேர்த்து யூஸ் பண்ணலாம். மிரர் யூஸ் பண்ணால் நம்மளால் வந்து 2 ஹார்ட் டிஸ்க்கையும் கம்பைன் பண்ணி ஒரே ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு பேக்கப் இருக்கும்.
ஸோ அதனால நம்ம மிரர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். மிரர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து மேனுவல் டிஸ்க் செலெக்ஷன்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மேனுவல் இங்கே வந்து ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கும். இது அப்படி செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் எப்படி பண்ணுன்றத சொல்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மேலே ஆட் ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். உங்களோட 2 ஹார்ட் டிஸ்க்கையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துரும். சேவ் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. ஸோ வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இதுக்குள்ள. நம்ம என்ன இது யூஸ் பண்ணுறோன்றத மட்டும் தான் லேஅவுட் சூஸ் பண்ணுறது அதான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து கிரியேட் போல் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு போல் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு போல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் இது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து சிஸ்டம்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் போயிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை சூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல 8 ஜிபின்னு போட்டு அது டிஃபால்ட்டாக 8 ஜிபி 2 ஜிபியில் இருக்கும். நம்ம 8 ஜிபிக்கு மாற்றிக்கிறோம். அங்கே சேவ் கொடுத்துட்டு அடுத்தது ஆப்க்கு வந்துட்டு இப்போ வந்து ஆப் பூல் க்ரியேஷன்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ஆப்ஸை வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோன்றதுக்காக இந்த போல் சூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்எஸ்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எஸ்எஸ்டியை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமேலு ஃபைல் ப்ரௌசர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ தட் நம்மளால் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ஃபைல்ஸை வந்து லோக்கலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபைல் ப்ரௌசர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல் ப்ரௌசர் மாதிரி விண்டோஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு சிமிலராக வந்து இதில் ஃபைல் ப்ரௌசர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஆப்ஸ்க்கு போயிட்டு விண்டோஸ் ஆப்ஸ்க்கு போய்ட்டு டிஸ்கவர் ஆப் போயிட்டு ஃபைல் ப்ரௌசர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர ஃபஸ்ட் ஆப்ஷனை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து அட்மின் தான். ஸோ அதனால் இதில் எதுவும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிளிக் பண்ண தேவைன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எத்தனை பூல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பூல் எல்லாத்தையும் வந்து இதில் சிங்க் பண்ணணும். இப்போது நம்ம கான்செப்டில் பார்த்திங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க்கை வச்சு ஒரே பூலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் 2 1 டிபி வந்து ஒரே 1 டிபியாக க்ரியேட் பண்ணோம். அந்த பூலை மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு காட்டுது. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே டேரெக்டாக செலக்ட் ஆனதுக்கப்புறமேலு வேறு ஏதாவது ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடை கொடுத்து மேலே ஆட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்று மட்டும்ன்றதுனால அதை சூஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து அந்த மவுண்ட் பார்த்துக்கு முன்னாடி வந்து /HT_1 TBன்றதை மட்டும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து இன்ஸ்டால் கொடுத்துறோம். இப்போ வந்து இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. ஸோ டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் க்ரீன் வந்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்டால்டு கம்ப்ளீட்டட். ஸோ அதுக்கு மேலே தான் நம்மளால் இது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் லோடுன்ற ஒரு இது. இப்போ இந்த நெக்ஸ்ட் லோடுன்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆப்ஸ்க்கு போயிட்டு டிஸ்கவரி ஆப்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட்டு க்ளவுட்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறமேல உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் தான் இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ அது என்ன சூஸ் பண்ணுறீங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை போட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நமக்கு இங்கே ஃபோல்டர்ஸ் தேவைப்படுது. என்ன பண்ணுறோன்னா ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ புது டேப் எடுத்து மறுபடியும் ட்ரூனாஸ் ஐபியை போட்டு லாகின் பண்ணிட்டு டேட்டா செட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா செட் க்ரியேட் பண்ணோம். எல்லா ஆப்ஸ்க்கும் ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து டேட்டா செட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அது ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஆட் டேட்டா செட்னு சைடில் இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆப்ஸ்ன்ற நேம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஆப்ஸ்ன்ற இதை சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து க்ரெடென்ஷியல்ஸில் பெர்மிஷன்ஸ் வந்து செக் பண்ணணும். பெர்மிஷன்ஸ் இங்கே போய் பார்த்தோன்னா எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓனர் வந்து அதில் இருக்க ஃபுல் கண்ட்ரோல் தான் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஃபுல் கண்ட்ரோல் தான் இருக்குது. இருந்தாலும் நான் சேவ் கொடுத்துட்டு பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆப்க்கு கீழே வந்து நெக்ஸ்ட் க்ளவுடுக்குன்னு டேட்டா செட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் க்ளவுடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிட்டு ஆப்ஸை சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் டேட்டா செட்டோட பெர்மிஷன் கண்ட்ரோலுக்காக கோ டு ஏசிஎல் மேனேஜர்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணதுக்கப்புறமேல உங்களுக்கு வந்து பெர்மிஷன் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா மாடிஃபைன்ற இதில் தான் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுவோம், புது யூசர் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த யூசரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். யூசர் ரிமூவ் பண்ணிட்டு மற்றபடி அந்த ரூட் யூசருக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்குதான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டு வந்துடுறோம். இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து இன்னொரு தேவைப்படுது. ஒன்று வந்து டேட்டா செட்டுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸோட டேட்டாக்காக. ஸோ இது 2 டேட்டா செட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் வந்து ஆப்போட டேட்டா இருக்க போகுது, டேட்டா பேஸ் இருக்க போகுது. டேட்டா பேஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்க ஆப்போட டேட்டாஸ்லாம். ஸோ அதுக்கு சேவ் கொடுத்துட்டு இது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். ரூட் யூசர் மட்டும் ஒன்று வச்சுட்டு ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் க்ளவுட் டேட்டா ஸ்டோரேஜ்னு உங்களுக்கு ஆப்ஷன், யூசர் டேட்டா ஸ்டோரேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அப்படியே நம்ம இப்போ அது ட்ரில் டவுன் பண்ணோன்னா இந்த ஆரோ மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரில் டவுன் ஆகும். ட்ரில் டவுன் ஆனதுக்கப்புறமே அதில் வந்து மறுபடியும் ஃபர்தர் ட்ரில் டவுன் பண்ணாலும் நம்ம ஆப்ஸுக்கு கீழே தான் டேட்டா ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஃபோல்டர்ஸில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம யூசர் டேட்டா, ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு இப்போ வந்து அடுத்தது நெக்ஸ்ட்லோட போஸ்டேஜ் டேட்டா ஸ்டோரேஜ்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஒரு ஃபோல்டர், டேட்டா பேஸோட ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இன்ஸ்டால் கொடுத்துட போகிறோம். ஓகே, இதுவும் இப்போ டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் நமக்கு வந்து இது காட்ட ஆரம்பிச்சிடும், ரன்னிங்னு காட்ட ஆரம்பிச்சிடும். ப்ரௌசர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இதில் போய் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ப்ரௌசரோட வெப் போர்ட்டல் நீங்கள் சைடில் இருக்குது, அந்த வெப் போர்ட்டலை சூஸ் பண்ணால் நமக்கு இன்னொரு லிங்க் ஓப்பன் ஆகி, ஸோ வெப் போர்ட்டல் பண்ணால் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசரோடது. இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், அந்த போர்ட் நம்பரை. ஸோ இந்த ஐபி அட்ரஸ்க்கு அப்புறமேலு 30044 பார்த்திங்கன்னா இதுதான் போர்ட் நம்பர். இதை வச்சு தான் நம்மளால் வந்து இந்த போர்ட் நம்பர் டேரெக்டாக போட்டாலே நமக்கு வந்து இந்த ஃபைல் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஃபைல் ப்ரௌசரோட லாகின் ஐடி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ தூரம் முடிச்சிட்டோம்னாலே நம்ம 50% முடிச்சிட்டோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வர் வந்து லோக்கலில் ரன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்க சர்வர் தான். இந்த சர்வரை நம்ம எப்படி க்ளவுடுக்கு கொண்டு போகிறது, நம்ம எப்படி வெளியே எங்கேருந்து வேணாலும் இந்த சர்வரை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் இந்த சர்வர் எப்படி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டாட்டிக் ஐபி. உங்களோட நெட்வொர்க் ப்ரொவைடர் இருப்பாங்க, ஏர்டெலோ, ஜியோவோ, பிஎஸ்என்எல்லோ. ஸோ உங்களோட நெட்வொர்க் ப்ரௌசர், உங்களோட நெட்வொர்க் ப்ரொவைடர் யாரோ, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி கேட்டிங்கன்னா அவங்க வந்து பர் மந்த் பார்த்தீங்கன்னா பில்லுலேயே வந்து 200-300 ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிக் ஐபி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அது அந்த ஆப்ஷன் ஒன்று. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மினிமம் 200ன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அது வந்து 2400 வந்துடுது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு விபிஎன் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட விபிஎன் சர்வீஸ் வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, விபிஎன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணி உங்கள் சர்வரை வந்து விபிஎனோட கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து செகண்டரி ஆப்ஷன். பட் ஆனால் அது வந்து நீங்கள் எந்த விபிஎன் ப்ரொவைடர் சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் வரும். ஒரு 1500 to 2000 ருபீஸ் வரும். ஸோ இப்போ இருக்கிறதுலேயே வந்து சீப்பஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃப்ளேர் வித் டொமைன் மெத்தட் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம வந்து அந்த க்ளவுட் ஃப்ளேரோட நம்ம டொமைனை லிங்க் பண்ணி நம்ம சர்வரை லிங்க் பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம். க்ரோம்லேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசரில் க்ளவுட் ஃப்ளேர் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த cloudflare.com ஒரு பேஜ் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைன் அப் ஆப்ஷன் இருக்கும். சைன் அப் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃப்ரீ ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஃப்ரீ மட்டும் சூஸ் பண்ணுவோம். தப்பித்தவரி எதுவும் ட்ரையல் ஆப்ஷன் எதுவும் க்ரியேட் பண்ணுறாதீங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீலேயே சூஸ் பண்ணுங்கள். அப்புறமேல் இப்போ நம்ம இங்கே வந்து மெயில் அட்ரஸும் நம்ம பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து லாகின் பண்ணுறோம். என்னோடதை ப்ளர் பண்ணிவிடுவேன். மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க. செக்யூரான பாஸ்வேர்டாக கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க. சைன் அப் கொடுத்ததுக்கப்புறமே வந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து எக்ஸாம்பிள் உங்கள் டொமைனை கேட்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கலாம், நம்ம ஆல்ரெடி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டொமைன் கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக வந்து ஆட் யுவர் சைட்டுன்ற அந்த கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போயிடுவோம். ஆட் யுவர் சைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமே இங்கே வந்து மறுபடியும் இங்கே உங்களோட டொமைன் கேட்கும். இங்கே இந்த இடத்துல நம்ம டொமைனை பேஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேனுவல் என்ட்ரி டிஎஸ்என்சிபி அதை கொடுத்துட்டு
அப்புறம் கண்டினியூ கொடுங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரீ ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறமே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் டிஎன்எஸ் ரெக்கார்டில் காட்டும். ஸோ நம்ம இங்கே மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஜஸ்ட் கண்டினியூ அண்ட் ஆக்டிவேட்னு கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நம்ம அதுக்கு ஓகே கொடுத்தோன்னா நம்ம லேட்டராக அப்புறம் ஆட் பண்ணிக்கலான்றதுக்காக நம்ம அப்புறம் லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூ டு ஆக்டிவேட் கொடுத்துறோம். கண்டினியூ ஆக்டிவேட் கொடுத்துட்டு இங்கே லேட்டர் ஆப்ஷன் காட்டுது. ஸோ ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்து இங்கே இருக்க இந்த இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் இது இந்த க்ரெடென்ஷியல்ஸ்ன்றதுனால நான் காப்பி பண்ணி இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது வந்து இந்த சர்வரோட சிங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது சிங்க் ஆனதுக்கப்புறம் நமக்கே தெரியும். ஸோ செக்னா ஒன்று கொடுத்தா அது செக் ஆகும். பட் ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன். சிங்க்கை கொடுத்ததுக்கப்புறம் ஃபியூ ஹவர்ஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வருவேன். ஓகே இப்போ வந்து இது ஆக்டிவ் ஸ்டேட்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜீரோ ட்ரஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஜீரோ ட்ரஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இங்கே வந்து ஏபாப் சர்வர்னு கொடுத்துக்கிறேன். சூஸ் டீம் நேமில் வந்து ஏபாப் சர்வர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கேயும் தெளிவாக கீழே வந்து இந்த ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். தவிர நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணுறோம்னா நம்ம வேறு எதுவுமே சூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிட்டு இங்கே பேமெண்ட் டீல்ஸ் கேட்கும். ஃபார் பேமெண்ட் டீல்ஸ்க்காக நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கார்டு டீல்ஸ் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட கார்டு டீல்ஸ் ஏதாவது ஒன்று என்ட்ரி பண்ணால் தான் உங்களால் நெக்ஸ்ட் டே போக முடியும். 0 ரூபீஸ்ன்றதுனால கார்டு டீல்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு பர்ச்சேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஓகே இப்போ வந்து நம்ம ஜீரோ ட்ரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமே நமக்கு வந்து நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் காட்டும். இந்த நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து டனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஆட் டனல்னு நமக்கு ஆப்ஷன் காட்டும். கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமே நமக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஃப்ளேரோட ஆப்ஷன் காட்டும். ஸோ நம்ம அந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இப்போ இந்த டனலுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணணும். நான் ஏபாப்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சேவ் டனல்னு கொடுங்க. சேவ் டனல் கொடுத்ததுக்கப்புறமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோக்கன் கிடச்சிரும். இதுதான் மெயின் டோக்கன் ஆக்சுவலாக. இந்த மெயின் டிக்கெட்னு சொல்லுவாங்க. டிக்கெட்டோட டோக்கன் அது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த டனலையும் நம்மளோட ட்ரூநாஸையும் வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம ட்ரூநாஸ்க்குள்ளே போயிட்டு ட்ரூநாஸ் இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரூநாஸோட ப்ரௌசருக்கு போயிட்டு ஆப்ஸ்க்கு போங்க. ஆப்ஸில் போயிட்டு நம்ம இப்போ வந்து க்ளவுட்ஃப்ளேர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண வரோம். க்ளவுட்ஃப்ளேர் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கப்புறமேலு ஜஸ்ட் நம்ம இந்த டோக்கனை மட்டும் டனல் டோக்கனை மட்டும் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். இந்த பிளேஸில் பேஸ்ட் பண்ணுறோம். டனல் டோக்கனை ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு வேறு எதுவுமே டச் பண்ணாமல் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். க்ளவுட்ஃப்ளேர் இது 2 முடிஞ்சதுக்கப்புறமே நமக்கு வந்து இது சிங்க் ஆகிடும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும். நம்மளோட க்ளவுட்ஃப்ளேரோட அக்கௌண்ட்டுக்கு போயிருந்தோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துறோம். இந்த கீயை பேஸ்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளோட டொமைன் அண்டு வந்து அந்த லோக்கலோட ஐபி வித் போர்ட் நம்பரோட நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து சப் டொமைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது என்ன வேணால் கொடுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஸோ என்ன வேணால் கொடுக்கலாம். டொமைனில் வந்து நம்மளோட டொமைன் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த டொமைனை .com கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமேலு ஐபி வந்து என்ன ஐபின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் அட்ரஸோட ஐபி. ஸோ மேலே நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் எல்லாத்துக்குமே டைப் பண்ணியிருக்கேன். எக்ஸ்க்ளோடோட ஐபி யூஸ் பண்ணியிருக்கேன் சப்டொமைனோட. ஸோ அதை எக்ஸ்க்ளோட் போட்டிருக்கேன். டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் outfitkhazana.comன்ற டொமைன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாத் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதை நம்ம விட்டுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைப்பில் வந்து HTTP அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்க்ளோடோட ஐபி வித் போர்ட் நம்பரோட நம்ம போட்டிருக்கணும். ஐபி வந்து பார்த்திங்கன்னா 192.168.1.10ன்றது தான் ஐபி. கூட கடைசியில் இருக்க அந்த கோலனுக்கு அப்புறம் வர 9001ன்றது தான் போர்ட் நம்பர். இதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சேவ் கொடுத்துருப்போம். சேவில் கொடுத்ததுக்கப்புறமே நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அது ஆக்டிவ்லேருந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டாக மாறதுக்கு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்க்ளவுடு இன்ஸ்டால் பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் nextcloud.outfitkhazana.com அடித்தா நமக்கு வந்து நெக்ஸ்ட்க்ளவுடோட நம்மளோட டொமைன் வரணும். பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் த்ரூ அன்ட்ரஸ்ட் டொமைன்னு வருது. ஸோ அந்த ரீசனால் இது வந்து இப்போ நம்ம இது எப்படி கிளியர் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஷெல்லுக்கு வந்துட்டோம். இந்த ஷெல்லு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து ஒரு ஒன்லைன் கோடிங் மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதையும் நீங்கள் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நானே வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து இப்போ இந்த மாதிரி admin@truenast வந்ததுக்கப்புறம் நீங்கள் SUDO ஸ்பேஸ் SU அப்படின்றத மட்டும் டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிங்கன்னா அப்புறமேல வந்து உங்களோட அட்மின் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த அட்மின் பாஸ்வேர்டு என்னென்னா, நீங்கள் ட்ரூனாஸ் க்ரியேட் பண்ண டைமில் வந்து ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் போட்டிருப்போம் வாய்ஸ் போட்ட டைமில். ஸோ அந்த பாஸ்வேர்டை போடுறீங்க. போட்டோடனே உங்களுக்கு வந்து root@truenast home/admin வந்துடும். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 1 லைன் ஆஃப் கோடு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் ஸ்டோரேஜ்னு உங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதை அப்படியே வந்து பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரேஜ் என்னென்னு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமை வந்து அந்த மெயின் ஸ்டோரேஜ்க்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது வந்து HT_1TBன்றது தான் என்னோடது. ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து மெயின் ஸ்டோரேஜ்னு போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை போட போகிறீங்க. ஓகே, நம்ம இப்போ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமே நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே கடைசியில் trusted_domain ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 6வது ஆப்ஷனாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்மளோட டொமைனை வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்மேட்டில் சப்டொமைன் நேமும் ப்ளஸ் வந்து உங்கள் டொமைனோட நேமு முன்ன பின்ன வந்து கோச் போட்டு கம்மா போட்டு அந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி கரெக்டாக என்ட்ரு, அது பக்கத்தில் வந்து என்ட்ரு கொடுத்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியதான். டைப் பண்ணால் அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணால் சேவ் பண்ணதுக்கு Ctrl+X கொடுத்துட்டு அப்புறமே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்க்ளவுடோட IP அட்ரஸ் நம்ம என்டர் பண்ணதுக்கப்புறமேல இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ள வந்துடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்க்ளவுடுக்கு நம்ம எப்படி வந்து ஃபோல்டர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ஃபோல்டருக்கு எப்படி வந்து ஆக்சஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஆக்சஸ் கொடுக்குறதுன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்ததுக்கப்புறம் எது வேணுன்றதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க அந்த ஃபோல்டர் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே நியூ ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ ஃபோல்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். அதில் வந்து என்ன ஃபோல்டர் நேமோ அந்த நேமை என்டர் பண்ணுங்கள். க்ரியேட் கொடுத்தா ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். உள்ளே போய் மறுபடியும் நீங்கள் ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளஸ் அப்லோட் ஆப்ஷன், இல்லை மொத்தமாக ஃபைல் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட்க்ளவுடோட லோகோ இருக்கும். ஸோ அந்த இன்ஃபினிட்டி மாதிரி இருக்க அந்த லோகோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேல் மறுபடியும் பேக் வந்துடும். அதுக்கப்புறமேல உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஆல்ஃபபெட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அக்கௌண்ட் ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமேல உங்களுக்கு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன நேம் வேணும், டிஸ்பிளே நேமு, ஸோ பாஸ்வேர்டு, மெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமேலு ஆட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அது நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிக்கலாம். மேனேஜர்லேருந்து எல்லாமே என்ன வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை ப்ரொஃபைல் எப்படி வேணால் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து அவரோட மெயில் அட்ரஸை வச்சு ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக அவருக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு. ஒன்று வந்து இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அப்படியே டேரெக்டாக இந்த லிங்க்கை வச்சு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அதர் வித்ன்னு சொல்லிட்டு அதர் வித் ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதில்ல. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அவினாஷோட இது காட்டும். ஸோ அதில் அந்த வச்சு அவருக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் நம்ம ஷேர் லிங்க் ஆப்ஷனை வச்சு பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பெர்மிஷன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட ரீட் ஆக்சஸ், கிரியேட் ஆக்சஸ், எடிட் ஆக்சஸ், டெலிட் ஆக்சஸ்லேருந்து நிறைய ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எந்த ஆக்சஸ் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட் இருந்தால் வச்சுக்கணும், அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் ஷேர்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த அதர் ஆப்ஷன்றது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவினாஷோட அக்கௌண்ட் காட்டும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணால் போதும், அவினாஷ்க்கு வந்து ஆக்சஸ் போயிடும். ஸோ நான் ஆல்ரெடி அவினாஷ்க்கு அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். இப்போ அவரோட இப்போ வந்து நம்ம மொபைல் எப்படி இதை வந்து ஆக்சஸ் கொடுக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நெக்ஸ்ட்க்ளவுடுன்னு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணோடனே இப்படி ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு
எடுத்தோடனே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கேட்கும். ஸோ இங்கே வந்து உங்கள் சர்வர் அட்ரஸ் ஒரு ஐபி அட்ரஸ் கேட்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னோடய ஐபி அட்ரஸை போட்டுக்கிறேன். நம்ம க்ரியேட் பண்ண ஐபி அட்ரஸை போட்டுக்கிறோம். ஸோ நான் இதை ப்ளர் பண்ணிடுறேன். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து லாகின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து லாகின் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அது அக்கௌண்ட்டோட மெயில் ஐடி ஆர் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணோன்னா நமக்கு வந்து லாகின் ஆகிடும், உள்ளே லாகின் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஆட்டோ அப்லோட் ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவினாஷ்ன்ற இதுக்கு ஆக்சஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இவர் வந்து இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேமரான்னு க்ரியேட் பண்ணிக்கிறோம். கேமரா ஓகே க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம். அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்து மேலே அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு அங்கே வந்து ஆட்டோ அப்லோட் ஆப்ஷன்றதை செலக்ட் பண்ணுறோம். ஆட்டோ அப்லோட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராலேயே நீங்கள் எடுத்த வீடியோஸ் தனியாக ஃபோட்டோஸ் தனியாக தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸை மட்டும் இந்த ஃபோல்டரில் போட போகிறோம். இங்கே வந்து மேலே வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். கான்ஃபிகர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த 3 டாட்ஸ் எந்த இதை சூஸ் பண்ணணும் அதில் கான்ஃபிகர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் 3 டாட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரை கிளிக் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆப்ஷன் எந்த இடத்துல இருந்து அப்லோட் ஆகணும் அப்படின்ற நம்ம ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து மொபைல் செட்டிங்ஸு அப்புறம் ஒய்ஃபைல மட்டும்தான் அப்லோட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்கெட் லொக்கேஷனாக வந்து கேமரா நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டரை வைக்கிறோம். ரிமோட் ஃபோல்டரை வந்து இந்த இதை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆரம்பித்தோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர் உங்களோட மெயின் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபோல்டருக்கும் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களோட ஃபோட்டோஸில் ஆட்டோமேட்டிக்காக. இதை விட உங்களுக்கு இன்னும் சிம்பிளான ஸ்டெப் ஒரே ஸ்டெப்ல நீங்க ஈஸியா பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெப் எப்படின்றத நான் சொல்ல போறேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை நீங்க ஏபாப்ல வைக்க போறீங்க. ஸோ உங்களுக்காக அந்த சர்வரை நாங்க பில்ட் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ மோர் டீடைல்ஸ்க்கு நீங்க ஏபாப்பை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான டெடிகேட்டட் சர்வரை நாங்க பில்ட் பண்ணி கொடுக்க போறோம். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு ஏபாப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஏபாப்.